வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க புளி ரசம் வைக்கலாம். கோயில் புளியோதரை மாதிரி நம்ம செய்யலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள். புளி இந்த அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இந்த புளி 1 கிலோ சாதத்துக்கு நம்ம நல்லா தாராளமாக கிளறலாம். அதுக்கு தான் நான் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் வெந்தயம், அதெல்லாம் வறுத்து வச்சுக்கணுங்க. வெந்தயம் நம்ம வறுக்கிறதெல்லாம் வறுக்காமல் இருந்தாலும் கசக்கும். நல்லா வறுத்துட்டிங்கன்னாலும் நல்லாவே இருக்காது. இல்லை பொரிஞ்சோன்னே டக்குன்னு நம்ம எடுத்துடணும். அந்த வாசம் தான் அந்த புளி சாதம் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன். கடலை எடுத்துருக்கேன் பாருங்கள், தோலெல்லாம் எடுத்துட்டேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கடுகு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வாங்க, புளி நான் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். வாங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாம். ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். கடுகு போட்டுடலாம். நான் 100 எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. உளுத்தம்பருப்பும் போட்டுடலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பும் போட்டுடலாங்க. நல்லா செவக்கட்டும். இப்போ நல்லா கொஞ்சம் செவக்குதுங்க. இது செவந்து வரும்போது நம்ம இப்போ மிளகாய் போட்டுடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடலையும் போட்டுடலாம். பெருங்காயத்தூள் போட்டுடலாங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம புளியை ஊற்றிடலாம். இப்போ புளியை ஊற்றிடலாங்க. உப்பு நம்ம நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தாங்க உப்பு போடணும். இது கடைசியில் தான் நம்ம உப்பு போடணும். நல்லா சீக்கிரம் கொதிக்கணும். உப்பு போட்டால் நல்லா இருக்காது. கடைசியில் உப்பு போடணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பொடியை போட்டுடலாங்க. பொடி வறுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுடலாங்க. இப்போ உப்பு போட்டுடலாங்க. உப்பு போட்டுடலாம். பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. உப்பு 1 கிலோ சாதத்துக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். நல்லா எண்ணெய் எல்லாம் வெளியில் வரணுங்க. நல்லா கொதித்து எண்ணெய் வேணால் நீங்கள் சாதத்தில் வேணால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இது நல்லா ஃப்ரிட்ஜில் நல்லா இருக்கும். ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 10-15 நாள் வச்சுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா பிரிஞ்சு வெளியில் வரணுங்க எண்ணெயெல்லாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் வெளியில். இந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணுங்க. அவ்வளோதாங்க. நல்லா வாசம் வந்துட்டு கொதிக்க வச்சு சாதத்தை போட்டு கிளற வேண்டியதாங்க. நல்லா 1 கிலோ சாதத்துக்கு இது நம்ம கிளறலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். புளி ரசம், கோவில் புளியோதரை சாதத்தில் போட்டு கிளற வேண்டியதாங்க.
பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம கட்டியாக இருக்கணுங்க. இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். இவங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க. அப்பதான் சாதம் நல்லா சூப்பராக இருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.